மக்களே இது கண்டினியூஷனாக விளாக். ஊருக்கு போனாலே 20 days ஒன்ஸ் நான் போயிட்டு சலூன் லைட்டாக க்ரூமிங் பண்ணிவிடுவேன். எனக்கு பிடிச்ச சலூன்றதால கட் பண்ணி முடிச்சுட்டு ஜூஸ் வந்து அடிச்சாச்சு. இருக்கான்னு தெரியல. முடி வெட்டினதுக்கப்புறம் எல்லா பேருமே அவங்க வந்து அழகாக தெரிவாங்க. ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு பிரியாணிக்காக மீல் மேக்கர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ சின்ன மீல் மேக்கருக்கு பதிலாக பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ரிட்டன் கொடுத்து திருப்பி சின்னது வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வருஷம் திருவிழா டைமில் நாங்கள் வந்து பிரியாணி வந்து அன்னதானம் மாதிரி போடுவோம் வீட்டிலேருந்து செஞ்சு. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி அன்னதானம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு குக்காகி முடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நடுவில் கொஞ்சம் நட்ஸு டேட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். திருவிழானாலே ஆட்டம் பாட்டம்லாம் கொண்டாட்டமாக அதிகமாக இருக்கும். ஸோ தெருவில் பசங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாலும் செம்ம தூக்கம், தூங்கிட்டேன். அந்த கேப்பில் வந்து அன்னதானம் முடிச்சுட்டு பிரியாணி கொஞ்சம் எனக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. பேருக்கு போட வேண்டிய மாலையை வந்து டெம்போவில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் உங்கள் ஊர்லேயே திருவிழா நடக்குதுன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் ஆதி காலத்துலேருந்து இருக்கிற நடைமுறை என்னென்னா, ஜமீன் வந்து தேர் இழுத்தா தான் வந்து தேர் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் இருந்த ஜமீன் இன்னமும் வந்து தேர் இழுத்துட்ருக்காங்க. அவங்க சந்ததியெல்லாம் கூட எம்எல்ஏவும் எங்களோட தொகுதி எம்எல்ஏவும் வந்து தேரை வந்து இழுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மக்கள்லாம் சேர்ந்து இழுத்து தேரை வந்து கொண்டு வருவாங்க. என்ன தான் வெளியூர் போயிருந்தாலும் வெளிநாடு போயிருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த திருவிழாவுக்கு வரி அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வந்து கேட்பாங்க. அது காரணம் என்னென்னா, எல்லா நாளும் நம்ம சாமியை தேடி போவோம். பட் இந்த டைம் வந்து திருவிழா அப்போ சாமி நம்மளை தேடி வரும் தேரில். ஸோ நம்ம வீட்டுக்கிட்டேயே நம்ம பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டு ஸோ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் சாமிக்கிட்ட வேண்டிப்போம். ஸோ அதுதான் இந்த திருவிழா வந்து எங்கள் ஊரில் ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க வருஷம் ஒரு. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் எல்லா கேஸ்டினரும் எல்லா மதத்தினரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஊர் ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஈவினிங்காக தேர் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். திருவிழான்னு வந்துட்டாலே ஊர் சைட்லாம் கடைகள் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு நாம் சின்ன வயசாக இருக்கும்போது கண்ணில் பார்க்குற பொம்மையெல்லாம் வாங்கியிருப்போம். ஸோ பெருசானதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த டைம் புதுசாக ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கடையெல்லாம் ஒவ்வொரு கடையாக தேடிட்டு டே டைம் ஃபுல்லாக நீங்கள் வந்தீங்கன்னா பொருள் வாங்கிட்டு ஸோ சுற்றி பார்த்துட்டு வந்து போகலாம். நைட் டைம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பட்டிமன்றம் அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு போயிடலாம். ஸோ நைட்டு 12 o'clock 11 o'clock வரைக்கும் நடக்கும். வான வேடிக்கை அப்படிலாம் நடக்கும். திருவிழா வந்து டோட்டலாக ஒரு 4 days வந்து நடக்கும். 4 daysமே வந்து வெளியூர்லேருந்து வந்த மக்கள்லாம் திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. உங்கள் ஊர் சைடு எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கீழே